அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்த தெய்வத்துக்கு இல்ல. இப்ப இந்த வனாந்தரத்துல இதுவும் வனாந்தரம் தான், ஒருவேளை சாப்பாடு தான். அந்த 5 அப்பம் 2 மீன் இல்லாமலே மறுபடியும் வானத்திலிருந்து அப்பத்தை வர வைத்து அவர்களுக்கு கொடுத்திருக்க முடியுமா முடியாதா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய விரும்பும் போது, வா நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதனால உங்களிடத்தில் இருக்கிற ஒன்றை கொண்டுதான் இந்த புதிய வருஷத்துல தேவன் உங்களுடைய வாழ்வில் அற்புதங்களை அவர் செய்ய விரும்புகிறார். தீர்க்கதரிசியின் வீட்டுல பிரச்சனை, அவன் இல்ல செத்து போயிட்டான், கடன் பிரச்சனை, கடன் கொடுத்த வந்து நெருக்கிறான். சரிமா, உன்கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது. பரவாயில்ல, எவ்வளவு இருக்குதுன்றது மேட்ரு இல்ல. உன்கிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் எண்ணெய் இருக்கா? இட்ஸ் ஓகே, போதும், வா டீல் பேசிக்கலாம். அற்புதம் நடந்ததா இல்லையா? மோசேக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பெரிய செங்கடல் தடையாய் நிற்கிறது. இப்ப ஆண்டவர் பேசுறாரு மோசேயை கூப்பிட்டு, மோசேவா உன் கையில இருக்கிறது என்ன? அந்த கோல் இல்லாம ஆண்டவரால செங்கடலை பிளந்திருக்க முடியுமா முடியாதா? முடியும். ஆனா இல்ல, வா நீ வா, எனக்கு நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து காரியத்தை செய்யலாம். நான் திரும்ப சொல்றேன், இந்த புது வருஷத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கொண்டே, உங்களிடத்தில் இருக்கிற ஒன்றை கொண்டே அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். என் மனசுல ஆண்டவர் கொடுக்குற ஒரு பாரத்தை சொல்றேன். ஒரு சிலர் கடன் பிரச்சனையோட இருக்கிறீங்க. எப்படி வந்துச்சு தெரியல, நிறைய இருக்குது. அவங்க கிட்ட கேட்டோம், இவங்க கிட்ட கேட்டோம், உங்களை வச்சு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. நிறைய சாட்சிகள் என்னால சொல்ல முடியும். ஏன்னா உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்றேன், நான் உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்றேன். இன்னொரு ஃபேமிலியில கடன் பிரச்சனை ஜாஸ்தி இருந்துச்சு. அவங்க சின்னதா ஒரு டிஃபன் கடை வச்சாங்க, பயங்கர கடன். ஆச்சரியமா ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. அவங்க சொல்றாங்க, பிரதர் சாதாரணமா 2 இட்லி சாப்பிடுறோம்னா 8 இட்லி சாப்பிடுறான் பிரதர். ஒரே ஒரு கல் தோசை வேணும்ன்றவ முட்டை தோசை வாங்கி சாப்பிடுறான் பிரதர். சாதாரண ஒரு வேலை தாங்க. ஆனா அந்த வேலையை கொண்டே, அந்த ஒரு சின்ன காரியத்தை கொண்டே தான் அவங்களுக்கு தீர்வு. தப்பா நினைச்சுக்காதீங்க. சிலர் இருக்கிறீங்க ஏடா கூடமா கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டு. நான் திரும்ப சொல்றேன், உங்களிடத்தில் இருக்கிற ஒன்றை கொண்டே ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவர்.